நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர் திரு நளினி மேம். வணக்கம் மேம். வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, டி.ஆர். பாலு அவர்கள் அண்ணாமலை மேல குடுத்த அவதூறு வழக்க வாபஸ் வாங்கியிருக்காரு மேம். இத எப்படி பார்க்குறீங்க மேம்? வணக்கம். உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் மற்றும் தற்பொழுது ஆரம்பித்திருக்கிற மாறுவோம் மாற்றுவோம் மக்கள் இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது வி த லீடர்ஸ் அந்த இயக்கத்தின் பேரு. அது ஒரு தன்னாளர் என்ஜிஓ இந்த அமைப்பு மாதிரி அது. அதுல இப்ப அந்த பாஜகவின் வெளியில அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிறச்ச 2023 அந்த காலகட்டத்துல ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லிட்டு டிஎம்கேல இருக்கிற அத்தனை அமைச்சர்கள், அந்த காலத்துல இருந்த அமைச்சர்கள் அத்தனை பேரோட ஊழல் பட்டியல தெளிவாக ஒரு ஃபைலா வெளியில போட்டு ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு. அது 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 அமைச்சர்களை தாண்டி அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து சொன்னாரு. அப்படி இருக்கிறதுதான் இந்த டி.ஆர். பாலுங்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அவர் டிஎம்கேல பொருளாதார ட்ரெஷரரா இருக்காரு. அவர் இவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு இன்கம்க்கு அதிகமாக அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய விளைவாக இது தவறுன்னு சொல்லி அவர் அவதூறு பரப்புறாருன்னு நோட்டீஸ் கொடுத்தாரு டி.ஆர். பாலு. அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் தக்க பதிலடி கொடுத்து, நான் நிருபர் செய்யறதுக்கு தயாரு, நீங்க எந்த கோர்ட்டுக்கு வேணா போங்க, அதை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னாரு. அது சொன்னதுக்கு அப்புறமா இவர் கொண்டு போய் சைதாப்பேட்டை 17வது நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தாரு, அவதூறு வழக்கு. அதுல 100 கோடி ரூபாய் திரு அண்ணாமலை அவர்கள் நஷ்டஈடு கேட்டு ஒரு வழக்கு தொடுத்தாரு. இந்த வழக்கு தொடுத்த போது அந்த வழக்கானது நிலுவையில் இருந்து அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அந்த நோட்டீஸ்க்கு அவர் பதில் கொடுத்து அதுக்கப்புறம் அவருடைய மறுப்பு உரையை தெரிவித்து பதில் எதிர்ப்பு உரைம்பாங்க இல்ல மறுத்து தெரிவிச்சு ஒரு பதிலை கொடுத்து ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அவரை ஒரு விட்னஸ்ல ஏற்றி விசாரணை தொடங்கியது. விசாரணை தொடங்கும் போது முதல்ல இந்த கிரிமினல் சட்ட வழக்கப்படி புகார் எவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவங்க பொட்டியில ஏறி தன்னுடைய வழக்கு என்னங்கிறத சொல்லணும். அதை டி.ஆர். பாலு சொல்லி முடிச்சாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவரை குறுக்கு விசாரணை செய்யணும். யாரு? குற்றம் சுமத்தப்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் மேல குற்றம் சுமத்திருக்காரு. அவர் அவர் குறுக்கு விசாரணை செய்யணும். முதல் காலகட்டத்துல திரு அண்ணாமலை அவர்கள் தனக்குன்னு ஒரு வழக்கறிஞர் குழுவை நியமிச்சிருந்தாரு. அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க முதல்ல இந்த குறுக்கு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதை செய்தவர் மூத்த வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் அவருடைய குழு. அந்த சால தட்டத்துல வரும்போது ஒரு தடவை விசாரித்ததுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, இல்ல நானே விசாரிக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க, நான் வக்கீல வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறாரு. அதுக்கு வழக்கறிஞர் சட்டத்துல அனுமதி பண்றதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்கு. அந்த நம்ம கூட அந்த ஒரு காலகட்டத்துல ஒரு பேட்டி அளிச்சிருந்தோம். அதுபடி அவர் வக்கீல்களை நீக்கிட்டு தானே குறுக்கு விசாரணை செய்யறதுன்னு சொல்லி இறங்கினாரு. அந்த மாதிரி இறங்குறச்சதான் அவர் குறுக்கு விசாரணை செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த குறுக்கு விசாரணையில கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நமக்கு முக்கியமான தகவலாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா 2023 இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அதனுடைய காரியகர்த்தாவாக இந்த வழக்கான தொடரப்பட்டது. அது 3 மணி நேரத்துக்கு மேல கரப்ஷன் அவரை பத்தி அலிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அது என்னென்ன அலிகேஷன்ஸ், அவர் என்னென்ன கேள்வி கேட்டாங்கிறத முக்கியமா நம்ம பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு டி.ஆர். பாலு அவர்களை வசமாக சிக்கியது. அவர் சிக்கிக் கொண்டார், ஒப்புக்கொண்டார் தன்னுடைய ஊழலுங்கிறது. கோர்ட்டின் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக அவருக்கு தன்னுடைய என்ன சொல்றது ஊழலை ஒப்புக்கொண்டாருங்கிறது அர்த்தம். ஏன்னா இப்ப படிக்கிறேன் பாருங்க, ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. அண்ணாமலை அவர்கள் அவர் குறுக்கு விசாரணை செய்கிறார். குறுக்கு விசாரணை செய்வது உங்களுடைய பதவியான காலத்துல நீங்க கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக மத்தியத்துல இருக்கிறீங்க. அப்ப இருக்கும்போது 10 கப்பல்கள் நீங்க வாங்கியிருக்கீங்க ஒரு கேள்வியை போடுறாரு. அதுக்கு டி.ஆர். பாலு என்ன சொல்றாரு, இல்ல நான் மறுக்கிறேன், ஆனா 2 ஃபிஷிங் வெசல்ஸ், சிறிய படகுகள் வாங்கினேன். அது மீனம் ஃபிஷரிங்கிற ஒரு கம்பெனி பேர்ல வாங்கினது. அதுல மைனாரிட்டி சின்ன ஒரு ஷேர் ஹோல்டரா இருந்தேன். இந்த வெசல்லாம் என்னுடைய சேது சமுத்திர ப்ராஜெக்ட் சம்மந்தம் எல்லாம் சொல்லிட்டாரு. ரைட்டா? அவர் சொன்னது கவனிங்க. வாங்கினங்கிறது ஒப்புக்கிறாரு. அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது கலைஞருக்கு முன்னாள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மூத்த மகன் அது திரு அழகிரி அவர்கள். அவரை பத்தி அவர் திரு டி.ஆர். பாலுவை பத்தி ஒரு குறிப்பிட்டிருக்காரு. அதை பத்தி திரு அண்ணாமலை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? முன்னாலேயே அவர் மத்திய அமைச்சராக இருந்தார் எம்பி அழகிரிங்கிறவர். அவர் முன்னாலே மத்திய அமைச்சராக இருந்த திரு அழகிரி அவர்கள் உங்களை இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சாரு உங்க போது. அதை பத்தி நீங்க என்ன புரிஞ்சீங்க? அதுக்கு பதிலே சொல்லலை, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு, இல்ல அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மழுப்பின பதில் சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறமா இது தொடர்ச்சியாக போகிறச்ச அப்புறம் சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. என்னது? அதாவது நீங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி இப்போ ஒரு கார்ல வந்திருக்கீங்க. அந்த கார்
யாரோட இதுங்கிறத பத்தி சொல்ல முடியுமா, யார் பேர்ல இருக்கு என்னன்னு கேட்கிறாரு. அது கேட்டதுக்கு இல்ல இவங்க பேர்ல இருக்கு அது பேர்ல இருக்குங்கிறாரு. அப்படியானா இந்த பேர்ல இருக்கு அந்த பேர்ல இருக்க உங்க பேர்ல கார் எதுவுமே இல்லைங்கிறாரு. சோ அந்த வழக்குறையில கூறப்பட்ட சில கம்பெனிகள்லாம் பினாமியா இருக்குன்னு சொன்னா, இல்ல இவங்க எங்க ஒய்ஃப் பேர்ல இருக்கு அவங்க பேர்ல இருக்கு. இப்ப அவங்க ஒய்ஃப் பேர்ல அவங்க குடும்பத்தார் பேர்ல இருக்குன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான முகாந்திரம் எப்படி வந்திருக்கும்? இவர் ஒரு இதுவா இருக்காரு, மத்திய அமைச்சரா இருக்காரு. அப்ப இது சம்பந்தமான கேள்விகள் வரைச்சு அவர் ஒப்புக்கொள்றாரு. இந்த ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறமா இது தொடர்ச்சியாக குறுக்கு விசாரணை நீடிக்குமே ஆனால் அவர் வழக்கு இப்பயே அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். ஏன்னா கப்பல் வாங்கினா ஊத்துறாரு, நம்புறதான் வித்தியாசம். அப்ப குறுக்கு விசாரணையில அவர் அடிபட்டு போறாரு. இது மாதிரி பல கேள்விகள் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம், மொத்தம் 10 மணி நேரத்துக்கு அவரை குறுக்கு விசாரணை நடந்திருக்கு. அதை ஃபுல்லா சொல்லிட்டு போனா உங்களுடைய நேரம் நிறைய இருக்கும். அந்த 10 கேள்விகளையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லாமே அவர் டிஎம்கே ஃபைல்ஸ்ல குறிப்பிட்டதற்கான ஒப்புதல் வாக்கு மூலமாக இருக்கிறது. அவரால் மறுக்க முடியல, நழுப்புறாரு. அதனால இன்னைக்கு அவருடைய இது கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் நவம்பர் மாசம் போன வருஷம் வந்தது, திருப்பியும் வாய்தா ஆயிடுச்சு. போன வருஷம் டிசம்பர் மாசம் வந்தது. அந்த காலகட்டத்துல எங்கேயோ பிஸியா இருக்கேன், வரவே இல்லை. திருப்பி அது ஜனவரி மாசம் வந்த போது இந்த இதெல்லாம் இருக்கு, தேர்தல் நெருங்குது, நான் பாராளுமன்றத்துல இருக்கேன், பிஸியா இருக்கேன் அப்படிலாம் காலத்தை ஓட்டினாரு. அதுக்கப்புறம் கோடை விடுமுறை காலத்தை ஓட்டினாரு. இன்னைக்கு இந்த வழக்கு வந்தது. இந்த வழக்கு வந்த போது திரு அண்ணாமலை அவர்கள் தயாராக இருந்தாரு குறுக்கு விசாரணை தொடர்ந்து செய்வதற்கு. ஆனால் பின்வாங்கி விட்டார். பின்வாங்கி நான் வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறினார். அது ஒருபுறம் இருந்தாலும் இந்த மாதிரி தவறுதலான வழக்கை அவர் மேல பதிவு செய்து 100 கோடி கேட்டனால இவர் என்ன சொல்றது, இந்த குறுக்கு விசாரணையில் ஒப்புக்கொண்ட முகாந்திரத்தை வைத்து அவர் குற்றம் புரிந்திருக்கிறது தான் உண்மையாக நான் பேசினேன், என்னை வேணும் என்று நீதிமன்றத்தில் எடுத்து என்னுடைய ஸ்டேட்டஸ, என்னுடைய பொருளாதார இந்த குடும்பத்தில் சமூகத்துல இருக்கிற இந்த நன்மதிப்பையும் என்னுடைய ஒரு பெரிய அளவையும் குறைப்பதற்கான சதியில் ஈடுபட்டதால அவர் மீது அவதூறு வழக்கு நான் தொடர்கிறேன் என்று ஒரு அவதூறு வழக்கு இவர் தொடர்ந்திருக்காரு. யாரு? திரு அண்ணாமலை அவர்கள். அந்த வழக்கு நிலுவையில இருக்கு, அது இன்னும் நம்பர் ஆகல. அதனால இந்த அடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் என்பது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அதாவது பதவியை பயன்படுத்தி சொத்து சேர்த்து, அதாவது அமேசிங் வெல்த், சொத்து குவிப்பு, அந்த வழக்கு மாதிரி இந்த சொத்து குவிப்பு இதுல கரெக்டா பொருந்துங்கிறதுனால அவர் வசமாக சிக்கிக் கொண்டார். ஆனா மேல தொடர்ந்து போனா அவருடைய இந்த வழக்கு தள்ளுபடி ஆச்சுன்னா இவர் சொன்ன குறுக்கு விசாரணையில் இருக்கிற சாட்சியத்தை எடுத்து இவர் மேல இந்த பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்துல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல தாக்கல் செய்தால் அவர் நிச்சயமாக அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் இருப்பதனால குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக அவர் தன்னுடைய பதவியை இழக்க நேரிடும், பாராளுமன்ற பதவியை இழக்க நேரிடும் என்றால் அவர் என்ன ஆவார்? ஒன்னும் ஆக மாட்டாரு, ஜெயிலுக்கு தள்ளப்படுவார். இந்த நிலைமையெல்லாம் அவருக்கு சிக்கலாக வளையத்தில் மாட்டிக்கொண்டார் டிஆர் பாலு. இது அவர் ஒரு பக்கம் டிஆர் பாலு மாட்டிக்கொள்ளட்டும், ஆனால் இது திரு அண்ணாமலை அவர்கள் உண்மையை தான் பேசுவார், நேர்மையாக இருப்பார், ஊழலை என்றும் ஆதரிக்க மாட்டார். ஊழலுக்கு எதிரான யுத்தம் என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறுகிறார். அவருடைய நேர்நிலையாக செயல்படும் திரு அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது நிரூபித்து காட்டியிருக்கிறார் திமுக ஊழல்வாதிகள் என்பதை நீதிமன்றத்தின் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கார். இப்ப பாத்தீங்கன்னாக்க திரு ஏவா வேலுவோடைய வீட்டில் இது நடந்தது இல்லையா, ரெய்டு. அப்ப கூட அவர் என்ன சொன்னாரு, உடனே தாவேக அரசுக்கு நான் ஆல்ரெடி இந்த சம்பந்தமாக முந்தைய ஆளுநர் எல்லாத்தையும் கொடுத்தேன், இந்த சிஆர் எனர்ஜி, அதாவது செந்தில் பாலாஜி, இந்த பிடபிள்யூடி கேசஸ் இதெல்லாம் கொடுத்து, அப்புறம் மணல் கொள்ளை இதெல்லாம் கொடுத்து எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், எல்லாரையும் சுற்றி வளைங்கன்னு சொன்னாரு. இப்ப அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ல இது அத்தனையும் வருது. இப்ப ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தின் மூலம் திமுக ஊழல் என்பது சீல் அடிக்கப்பட்டுள்ளது. இத அவங்க கெட் ஓவர் பண்ண முடியாது. அதை சாதித்து காட்டிய இத்தனை நாள் காலகட்டத்துல 60 வருஷமா அந்த திமுகவும் அதிமுகவும் செய்யற கொள்ளை ஊழலுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தா யாரும் தட்டி கேட்கவே இல்லை. இன்னைக்கு நீதிமன்றம் மூலமாக தட்டி கேட்டு அதை ஸ்தாபிதம் செய்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அவருடைய இதுதான் அவர் என்ன சொல்றது, ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் இன்டெலிஜென்ஸ் விங்ல இருந்தவர், அவர்கிட்ட இந்த கதையெல்லாம் நடக்காது அப்படின்னால்தான் அவரை நோக்கி பல இளைஞர்கள் அவர் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும்போது இணைஞ்சு அவருக்கு பெருவாரியான ஓட்டுகள் அவர் 2024 இருக்கும்போது வந்தது. ஆனால் சில புல்லுருவிகள் அவர் செய்த வேலையினால அவரால் 15 பாராளுமன்ற கொண்டு வர முடியல. இதுவே ஸ்தாபிதமாகுது. இன்னைக்கு இந்த வழக்கை அவர் வாபஸ் வாங்கினது ஸ்தாபிதமாகிறது. அவர் நேர்மையானவர், உண்மையை தான் பேசுகிறார். இது
மாதிரி வழக்கு தொடுத்து யாருக்கோசரம் பெருமை? அது பாஜகவின் பெருமையாக கருதி செய்தார். ஆனால் பாஜகவில் இருக்க புல்லடு செய்யறவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் அரசியல் பேசல, எவ்வளவு நேர்மையா நல்ல அழகா அவர் வக்கீல் கிடையாதுங்க, இஸ் நாட் அன் அட்வொகேட். பட் இந்த குறுக்கு விசாரணை என்பது ஒரு கலை. எங்களை போல இவ்வளவு வருஷமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் நாங்களும் சில சமயத்துல மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா பொறுமையா அழகா எடுத்து எப்ப அவரை திசை திருப்பி எந்த கேள்வியை சொருகி கேட்கணுங்கிறத கேட்டு இன்னைக்கு அவரை சிக்க வச்சதனுடைய விளைவு அவர் வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டது. வாபஸ் பெற்றுக்கொண்டதுனால அவர் நீதிமன்றத்தில் அளிச்ச அந்த வாக்கு மூலம் நீக்கப்படாது. அது என்னைக்கு நிலைச்சிருக்கும், அது எந்த இடத்துல வேணா அடுத்த வழக்குகள்ல பேசப்படும், அது ஒப்புதல் வாக்குமூலமாக பயன்படுத்தப்படும். இன்று திமுகவின் பெரிய விக்கெட் காலி, நீதிமன்றம் மூலமாக காலி. அதுதான் நம்ம வலியுறுத்தி சொல்றோம். இது பெரிய பெரிய வெற்றி யாருக்கு? மகத்தான வெற்றி திரு அண்ணாமலை அவர்களுக்கு. அதனால அவருடைய திறமையும் அவருடைய ஆளுமையையும் மிகவும் போற்ற வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம். தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இந்ததான் கூறியிருந்தாரு. இன்னைக்கு அதை கையில் எடுத்தா தாவேக்கா அது ஆட்சியில உட்காரது. ஆனா இதை முதல்ல இருந்து எடுத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கணும். அவர் சொன்ன பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு பாஜக செஞ்சிருக்க முடியும். தவறிட்டாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இன்று இருக்கிற சமயத்தை அவர் தான் இன்னைய முதலமைச்சர் நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விக்கெட்ல லஞ்ச லாவணியத்தை ஸ்தாபனம் செய்து இன்னைக்கு யார சொல்றது, திமுகவை ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. எனவே இன்று கிடைத்த வெற்றி என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. எல்லாரும் போற்றுதலுக்குரிய நேரம். அவரது இன்னும் பல பல வழக்குகள் தொடரப்படும். அவர் ஆப்போசிட்ல மாறுவார், தப்பிக்க முடியாதுங்கிறத நம்ம நிரூபணம் செய்யறோம். அவர் பொய் பேசல, டிஎம்கே ஃபைல்ஸ் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் இங்க பாராட்டக்கூடிய விஷயம். பாருங்க, தொடரும் மற்ற வழக்குகள் தொடருங்கிறத பதிவு செய்யறோம். தகவலுக்கு நன்றி. நன்றி.